பணம் வாங்கினது விஜய திட்டத்துக்காக மட்டும்தானே தவிர பாயிண்டா பிரிக்கணுமா? இப்ப அவர் பணம் வாங்கினா இதுக்காக மட்டும்தான். ஆமா, அதான் கார்பரேட் டீலு. நான் இந்த விஷயத்துக்கு தான் உங்ககிட்ட நான் டீல் பண்ணேனே தவிர நான் மொத்தமா இது பண்ணலையே. அப்ப திமுக கூட கூட்டணி கிடையாது, நாம் தமிழர் ஒத்துக்கிறீங்க? அவர் எப்ப கூட்டணிக்கு போவாருன்னு நான் சொன்னேன், காசு வாங்கினாரு தானே சொன்னேன். திமுக கூட்டணி போவாரு சொன்னானா? அதே திமுகவுக்கு அந்த சமயத்துல விஜயலட்சுமி உச்சநீதிமன்றத்துல மன்னிப்பு கோர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் சீமானோட எல்லா பெட்டியும் எடுங்க, எல்லாத்துலயும் டிஎம்கேவை சப்போர்ட் பண்ணியிருப்பாரு, கம்ப்ளீட்டா பூஸ்ட் பண்ணுவாரு. இப்போ நாளைக்கு நான் கடப்பாறை எடுத்து பிராமண கடப்பாறை எடுத்து திராவிட கோட்டையை இடிப்பேன் அப்படின்னு ஏன் திடீர்னு நாளைக்கு திமுகவை அடிக்க ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா, இப்போ அப்பதான் நாளைக்கு பிஜேபி ஏதாவது வரும், ஏடிஎம்கே ஏதாவது வரும். நீ இதே மாதிரி திமுக திட்டு. நான் ஆக்சுவலா உங்ககிட்ட வாங்கினதுலேருந்து நான் மாறப்பட மாட்டேன். 100 ரூபா வாங்கினதுக்கு விஜய் நான் திட்டிக்கிட்டு தான் இருப்பேன். இங்க இருந்து திரும்பி வந்ததுன்னா ஒன்னையும் திட்டுவேன், அவ்வளவுதான். இங்க இருந்து வாங்கினா என்ன, திமுக வந்துருச்சுன்னா திமுக தான் ஏற்கனவே வந்துருச்சே, வேற அடுத்த திட்டாதன்னு சொல்லி வாங்குவேன். நான் வாங்க மாட்டேன்னு நான் எப்பங்க சொன்னேன்? எதுக்கு வேணாலும் வாங்கிக்குவேன், கட்சி நடத்துறது அதுக்கு தானே. அதனாலதான் சொல்றேன், விஜயால சீமான் நாசமா போகணும்னே சொல்றேன். போவாருங்கிறத விட கண்டிப்பா போகணும். அந்த 8% ஓட்ட வச்சுக்கிட்டு தானே சொல்றீங்க. இல்ல நீ அப்பதான் இந்த 8% வச்சுக்கிட்டு தானே இந்த எல்லா வேலையும் பாக்குற, ஊர் முழுக்க இது பண்ணி ஆட்டையை போட்டுக்கிட்டு இருக்க. நாளைக்கு உனக்கு போண்டி ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு வேரியேஷன் டிஃபால்ட் ஓட் பர்சன்டேஜ் 8ல இருந்து 5 வரட்டுமே, உன்னை எவன் மதிக்க போறான்? அவ்வளவுதானே. உனக்கு மார்க்கெட்டு போயிருச்சு அப்படின்னா சினிமா ஃபீல்ட்லயும் அரசியல்லையும் நாளைக்கு உன்னை யாரும் பொருட்படுத்த மாட்டாலும் உன் மார்க்கெட்டு போகணும். அந்த போயிருங்கிற பயத்துலமா நீ நாளைக்கு விஜயை கடுமையாக விமர்சனம் செய்யறது தான் என் பார்வையா இருக்குது. சும்மா நாளைக்கு அதுக்கு முன்னாடி நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நான் அப்பயே சொன்னேன், பிஜேபி எடப்பாடியை மிரட்டி கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி இவரு நாம் தமிழர் கட்சியையும் தாவேகாவையும் தான் எதிர்பார்த்தாரு எடப்பாடி. நமக்கு பிஜேபி வேணா, இவங்க 2 பேர்த்தோட போவாங்கிறப்ப அப்போ 300 கோடி ரூபா, நம்ம சேனல்லையும் சொல்லியிருக்கோம், 300 கோடி ரூபா பணம், 15 சீட்டு இவர் எடப்பாடி தரேன்னாரு. ஆனா அவர் எனக்கு 30 எம்எல்ஏ சீட்டு வேணும், 15 லேடிஸ் 15 ஜென்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இது இந்த கான்டாக்ட் ஆஃப் வியூ போயிட்டு இருந்த வரைக்கும்லாம் நல்லா தான் இருந்துச்சு. இவங்க பிஜேபி நாளைக்கு நான் தாண்டா ஒரிஜினல் ஓனர் அப்படின்னு பொண்டாடி புருஷன்னு சொல்லி கத்தியை காட்டி கூட்டு போனதுலேருந்து இவர் அடுத்தது என்ன செய்யறன்னு தெரியாம இருக்கிற நிலையில் திடீர்னு உச்சநீதிமன்றத்தின் வழக்கு துரிதப்படுத்தப்பட்டப்ப வேற வழி இல்லாம திமுக சரண்டர் ஆனாரு.